ஹாய் ஹலோ கைஸ், இந்த வீடியோவில் யாரை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, வர்ஜாவுடைய பர்ஃபார்மன்ஸில் ஒரு புதுசாக ஒரு விஷயத்தை வந்து பார்த்தீங்கன்னா ஜட்ஜஸ் ஸ்ரீனிவாசன் சார் வந்து பார்த்தீங்கன்னா பாட சொல்லியிருப்பாரு. அந்த விஷயம் இவர் கேட்டே பல வருஷம் கிட்ட ஆயிடுச்சு, கிட்டத்தட்ட 22 வருஷத்துக்கு அப்புறம் லைவாக கேட்குறேன் அப்படின்ற விஷயத்தையும் சொல்லியிருக்காரு. அதுக்கான பின்னணிகள் என்ன, வர்ஜா என்ன பாட்டு பாடி ஜட்ஜஸை இம்ப்ரெஸ் பண்ணாங்க அப்படின்றதுக்கான பின்னணி தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நம்ம சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற பர்சனாக நீங்கள் இருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் அடுத்தடுத்து போடுற வீடியோக்கான நோட்டிஃபிகேஷன்ஸ் அண்ட் பாப்அப்ஸ் வந்து உங்களுக்கு கண்டினியூஸாக கிடைச்சிக்கிட்டே இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ பற்றி உங்களுக்கான கருத்துக்கள் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா தாராளமாக நீங்கள் கமெண்ட் பாக்ஸ்லேயும் மென்ஷன் பண்ணலாங்க. ஸோ ரீசெண்டாக ஜீ தமிழில் நடந்திருக்கக்கூடிய ஒன் ஆஃப் த ரியாலிட்டி சிங்கிங் காம்படிஷன் ஷோ அப்படின்னு சொன்னா சரிகமபா லிட்டில் சாம்பியன் சீசன் 5 அப்படின்னு சொல்லக்கூடிய ஜூனியருக்கான சிங்கிங் காம்படிஷன் ரொம்பவே சூப்பராக நடந்துட்டு இருக்கு. ஒரு சில அதாவது எலிமினேஷனும் நடக்க ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ அந்த வகையில் இந்த வாரம் நடக்க போகிற ரவுண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது ராக் அண்ட் ரோல் அப்படின்னு சொல்லக்கூடிய அதாவது ரொம்பவே கிளாசிக்கான 60s 70s இருக்கக்கூடிய ஒரு பழைய பாடல்கள் வந்து பார்த்தீங்கன்னா பசங்க ரொம்பவே சூப்பராக பாடி அசத்திட்டு வந்துட்டு இருக்காங்க. ஒன் ஆஃப் த சூப்பர் பர்ஃபார்மர் அப்படின்னு சொல்லணும்னா வர்ஜா அவங்கள தாராளமாக சொல்லலாங்க. இவங்களுடைய வாய்ஸ் பிளஸ் பர்ஃபார்மன்ஸ் நிஜமாவே நீட்டாகவும் ரொம்பவே கேட்கறதுக்கு இனிமையாகவும் இருக்குன்னு சொல்லலாம். இவங்களுடைய வாய்ஸ் என்ன பொறுத்த வரைக்கும் அப்படின்னு கூட வச்சுக்கலாங்க. ஸோ வர்ஜா இந்த வாரம் வந்து பார்த்தீங்கன்னா ஆட வரவா பாட வரலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பழைய பாடல் வந்து பாடியிருப்பாங்க. இந்த பாட்டில் இருக்கக்கூடிய அதாவது ஹார்மனிங் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 22 வருஷத்துக்கு முன்னாடி நான் கேட்டது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா லைவாக கேட்குறேன். அதாவது வர்ஜா பாட வச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஜட்ஜஸ் ஸ்ரீனிவாசன் சார் வந்து பார்த்தீங்கன்னா இந்த விஷயத்தை மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. பேக்ரவுண்ட் வாய்ஸ் பிளஸ் வர்ஜாவுடைய அந்த பர்டிகுலர் லைன் இது ரெண்டுத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா லைவாக கேட்கறதுக்கு நிஜமாவே ரொம்ப சூப்பராக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இது அவ்வளோ ஈஸியாக பண்ண முடியாது அப்படின்ற விஷயத்தை பார்த்தீங்கன்னா ஜட்ஜஸ் ஸ்ரீனிவாசன் சார் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருப்பாரு. வர்ஜாவும் அவருக்கு முன்னாடி அவர் கேட்டதுக்காக ரிப்பீட்டடாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த பாட்டை பாடி கொஞ்சம் அசத்தி காட்டியிருப்பாங்க. அந்த அளவுக்கு இவங்களோட பர்ஃபார்மன்ஸ் இருந்துச்சு அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ வர்ஜாவும் ஒன் ஆஃப் த பெஸ்ட் பர்ஃபார்மர் பிளஸ் டஃபஸ்ட் காம்படிஷன் விஷயத்தை தாராளமாக சொல்லலாம். ஸோ இவங்களே எத்தனை பேர் உங்களுக்கு பிடிக்கும், இந்த சீசனை பொறுத்த வரைக்கும் என்னுடைய ஃபேவரட் பர்சன் இவங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் யாரை நினைக்கிறீங்களோ அந்த பர்சன் வேற மறக்காம கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்க.